இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வர இருக்கிறதுங்க? ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனங்களில் முறைகேடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் 3274 பேர் எப்படி போட போகிறாங்க? ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் மீண்டும் நடைபெறுமா? இந்த 2026 25 நடந்த செய்முறை தேர்வுகள் மீண்டும் நடக்குமா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மகளிருடைய வெற்றி பயணம். ஸோ வெற்றி பயணம் திட்டம் எப்பொழுது தொடர இருக்கிறது? யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அதென்று பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா அதிகளவு ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 28,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 28,000க்கும் மேற்பட்ட ஆட்களை டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும்? ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதிக அளவில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. போக்குவரத்து கழகம் அப்படின்றது இலவச மக்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக மக்களுக்கு டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கும், டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக அந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கும் ஒரு சில முக்கியமான அறிவிப்பை போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிட இருக்காங்க. ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா இதில் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் முக்கியமான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை பெற்று தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது மக்களே. கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் பெறுவதற்கு மிக உரிய பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கக்கூடிய சான்றிதழ், ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. இது இல்லை அப்படின்னா உங்களால் டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸும் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கும் உங்களால் போக முடியாது. இப்போ இருக்கிற டைமில் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தயார் நிலையில் இருந்துக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்குண்டான அறிவிப்புகள் உங்களுக்கு அறிவிக்கப்படலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனத்தில் இருந்தீங்கன்னா அந்த டிசிசியோடைய நியமனத்தை தடை செய்ய இருக்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் இருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் டிசிசியோடைய நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை ஓட்டிகிட்ருக்காங்க வாகனத்தை. இதை முறைப்படுத்துங்க அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு நிரப்பப்படும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் நிரப்புறதுக்கு இப்போ தயார் பண்ணிக்கோங்க. மகளிருக்குண்டான வெற்றி பயணம். ஸோ இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் நமக்கு அறிவிக்க இருக்கிறார். ஸோ மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை தற்சமயம் தயார் நிலையில் இருந்துக்கோங்க. அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் மகளிருக்குண்டான வெற்றி பயணம் திட்டம் கண்டிப்பாக நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.